திண்டுக்கல்லில் இருந்து செய்தியாளர் காளிராஜன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் காளிராஜன். திண்டுக்கல்ல கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு என்னெல்லாம் ஸ்பெஷல், அங்க எப்படி எல்லாம் கொண்டாடுறாங்க காளிராஜன்? 350 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித வியாகுல அன்னை ஆலயத்தில் தற்போது கிறிஸ்துமஸ் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது இந்த திருக்கோயிலில் திருப்பலியானது தற்போது நடைபெற தொடங்கியுள்ளது. குறிப்பாக இக்கோயிலை பொறுத்தளவில் 96 கிராமங்களுக்கு தாய் கிராமமாக இந்த மேட்டுப்பட்டி புனித வியாகுல அன்னை ஆலயம் இருந்து வருகிறது. இங்கு 350 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த புனித வியாகுல அன்னை ஆலயத்திற்கு 1000க்கும் மேற்பட்டோர் இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் கிறிஸ்துமஸ் திருநாளை முன்னிட்டு இந்த திருப்பலியை அருள் தந்தை அருமைசாமி மற்றும் பங்கு தந்தை செல்வராஜ் ஆகியோர் திருப்பலி இப்போ நடத்தி வருகின்றனர். திருப்பலியின் நடுவே சரியாக நள்ளிரவு 12 மணிக்கு இந்த ஆலயத்தில் உள்ள அனைத்து விளக்குகளும் அணைக்கப்படும். அணைக்கப்பட்டு தற்போது இங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு வால் நட்சத்திரம், அதாவது அட்டையால் செஞ்ச வால் நட்சத்திரம் இங்க இருக்கு. இந்த வால் நட்சத்திரம் அப்படியே பலிபீடத்தை நோக்கி அப்படியே செல்ற காட்சியை நம்மளால பார்க்க முடியும். தொடர்ந்து இங்க இருக்க அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்டு LED விளக்குகள் மட்டுமே இங்க ஒளிரும். அந்த நேரத்தில் இந்த வால் நட்சத்திரமானது நேரா பலிபீடத்தை நோக்கி செல்லும். அப்ப பலிபீடத்தில் இந்த முறை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக இயேசு பிறப்பின் குழந்தை இயேசு பிறப்பதை காட்சிப்படுத்துவாங்க. அந்த வகையில் இந்த முறை மனித வாழ்வுக்கு அன்பே ஆணிவேர் என்பதை உணர்த்தும் விதமாக வேரிலிருந்து பூ ஒன்று தோன்றி அதுல குழந்தை இயேசு பிறப்பது போன்ற வித்தியாசமான காட்சிகள் இங்க அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தில் தற்போது உள்ளே நம்ம பார்க்கலாம் 300க்கும் மேற்பட்டோர் இந்த காட்சிகளை காண்பதற்காக குனிந்துள்ளனர். அதே போல வெளியே LED திரைகள் அமைக்கப்பட்டு அங்கேயும் 1000 பேர்கள் அமர்வதற்கான ஏற்பாடுகள் கோயில் சார்பாக செய்யப்பட்டுள்ளது. மேலும் இங்க இந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக குழந்தை இயேசு பிறப்பதை வித்தியாசமான முறைகளில் இங்க காட்சிப்படுத்தும் நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்டு இந்த LED விளக்குகளானது பலிபீடத்தை நோக்கி செல்லும். அப்போது அனைவரும் அமைதியான முறையில் இருந்து குழந்தை இயேசு, அதாவது குழந்தை இயேசு பிறப்பதை வரவேற்கும் விதமாக அனைவரும் அமைதியான முறையில் இருந்து அந்த காட்சியை காண்டு கரெக்டாக அந்த குழந்தை இயேசு பிறந்த பிறகு அதனை வரவேற்கும் விதமாக ஒருவர் தழுவிக்கொண்டு இந்த நிகழ்வானது நடைபெறும். தொடர்ந்து இங்க அனைவருக்கும் இனிப்புகள் இது மாதிரி வழங்குற நிகழ்வு நடைபெறும். 96 கிராமங்களுக்கு தாய் கிராமமாக இந்த மேட்டுப்பட்டி கிராமம் இருப்பதானால இங்க 1000க்கும் மேற்பட்டோர் வருவாங்க. அவங்களுக்காக இங்க காவல்துறையினர் 200க்கும் மேற்பட்டோர் வெளியே குவிக்கப்பட்டு அவங்களும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக ஒவ்வொரு ஊர்களிலும் இந்த இயேசு குழந்தையின் பிறப்பை வித்தியாசமாக ஒவ்வொரு ஊரிலும் கொண்டாடும் விதமாக இருக்கும். ஆனால் இங்க தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதமாகவே இங்க இந்த நிகழ்வு கொண்டாடப்படும். ஒவ்வொருவரும் இங்க நம்ம பார்க்கலாம். கும்பம், அதாவது இந்துக்கள் கொண்டாட அந்த கும்பங்கள் வைத்தும் முன்னாடி வழிபடுறதையும் நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த நிகழ்வு காட்சிப்படுத்தும் நிகழ்வு தமிழ்நாட்டிலே இந்த புனித வியாகுல அன்னை ஆலயத்தில் மட்டுமே சிறப்பாக முறையில் செய்யப்படும் என்பதையும் நம்மளால பார்க்க முடியும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சரியாக 5 நிமிடங்களே உள்ளது. இந்த 5 நிமிடங்களுக்கு நம் பின்புறம் உள்ள இந்த நட்சத்திரங்கள், அதாவது நம்ம பார்க்கக்கூடிய இந்த வால் நட்சத்திரம், அட்டையில் செய்யப்பட்ட வால் நட்சத்திரம், இந்த வால் நட்சத்திரம் அந்த பலிப்பீடத்தை நோக்கி செல்வதையும் நம்மளால பார்க்க முடியும். அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்வு நிச்சயமா காளிராஜன், புதுக்கோட்டையிலிருந்து முத்துப்பழம்பதி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் முத்துப்பழம்பதி. புதுக்கோட்டையில கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் எப்படியெல்லாம் கொண்டாடப்படுது? புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய முக்கிய தேவாலயம் என்ன? கூடுதல் விவரம். கிறிஸ்துமஸ் பெருவிழா உலகமெங்கும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் புதுக்கோட்டையில் உள்ள பிரசித்தி பெற்ற தேவாலயங்களில் தற்போதைய கிறிஸ்துமஸ் விழா களை கட்ட தொடங்கியிருக்கு. நம்ம நிற்கக்கூடிய இடம் மார்த்தாண்டபுரத்தில் அமைந்துள்ள 114 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திரு இருதய ஆண்டவர் ஆலயம். இந்த ஆலயத்தில் தான் கிறிஸ்துமஸ் விழா களை கட்ட தொடங்கியிருக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் போய் வருகை தர தொடங்கியிருக்காங்க. விண்வெளிகளால் அந்த ஆலயமே அலங்கரிக்கப்பட்டிருக்க காட்சி கண்ணை கவருகிறது. அதனை கடந்து சிறப்பு திருப்பணி நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 9 மணி முதல் 10:30 மணி வரை சிறப்பு திருப்பணி நடைபெற்ற நிலையில்
தேவாலயத்துல தற்போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றுள்ள இந்த சிறப்பு திருப்பலியும் நடைபெற்று வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை வந்து வரவேற்கும் விதமாக ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் ஒரு உற்சாக மனநிலையில் இருக்காங்க. இது குறித்து லியோ இருக்காரு கேட்போம். இந்த கிறிஸ்துமஸ் விழா உங்களுக்கு எப்படி இருக்கு? என்ன மாதிரி உற்சாகத்தை கொடுத்திருக்கு? கிறிஸ்துமஸ்னாலே எங்களுக்கு பெரிய ரொம்ப சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். கிறிஸ்துமஸ்னாலே கிறிஸ்து பிறப்பு விழான்றது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்குலாம் ஒரு எல்லாம் புது ட்ரெஸ் போட்டு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஃபேமிலியோட இங்க வந்து நேர்லயே ஒரு 5000 குடும்பங்கள் வருவோம். கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க, இப்ப 9 மணிக்கு ஒரு மாசம், இப்ப 11:45 ஒரு மாசம் 2 மாசம் வச்சிருக்காங்க. 12 மணிக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்து பிறப்பு விழா மிக சிறப்பா அந்த குடியில வந்து ஓபன் பண்ணுவாங்க. ரொம்ப பாக்குறதுக்கு அழகா இருக்கும், அருமையா இருக்கும். இது 120 வருஷம் பழமையான ஒரு சர்ச், திருதி ஆண்டவர் ஆலயம், புதுக்கோட்டை. இப்ப கூட புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா வந்திருக்காரு. இப்ப இந்த கிறிஸ்துமஸ் விழா நீங்களும் பங்கேற்கிறீங்களா? இப்ப இந்த உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? இது நான் எப்போதுமே வருஷம் கிறிஸ்துமஸ் விழாக்கு நாங்கள் பங்கு பெறுறது எப்போதுமே என்னோட வழக்கம். ஏன்னா என்னோட நண்பர்கள், நான் படித்த ஸ்கூல் எல்லாமே கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சதுனால வருஷம் அதுக்கு வருவேன். என்னோட நண்பர்கள் எல்லாமே சேர்ந்து இந்த கிறிஸ்துமஸ் விழாவை வந்து பங்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் எனது நண்பர்கள் மற்றும் கிறிஸ்தவ மக்கள் அனைவருக்கும் முதலமைச்சர் சார்பாகவும் துணை முதலமைச்சர் சார்பாகவும் எனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுக்கோட்டையை பொறுத்தவரையில ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடிட்டு வர்றாங்க. அதன் பிரதிபலிப்பாகத்தான் இங்க எல்லா தேவாலயங்களும் மின்னோட்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. டிசம்பர் மாதத்தின் தொடக்கத்தில் இருந்து இயேசு பிறப்பை வரவேற்கும் விதமாக ஒட்டுமொத்த மக்களும் ஒரு உற்சாக மனநிலையில் இருந்தாங்க. இன்று அதன் பெருவிழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கிறிஸ்துவ தேவாலயங்கள், குறிப்பாக புதுக்கோட்டை மார்த்தாண்டபுரத்தில் உள்ள இந்த திரு இருதய ஆண்டவர் தேவாலயத்தில் கூடி சிறப்பு திருப்பலியில் ஈடுபட்டு வர்றாங்க. இன்னும் சற்று நேரத்தில் இயேசு பிறப்பை வந்து மிக உற்சாகத்தோடு கொண்டாட இருக்காங்க. நிச்சயமா முத்துப்பழம்பதி, சட்டமன்ற உறுப்பினரோடு புதுக்கோட்டை மக்கள் ரொம்ப உற்சாகமா கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுறத பதிவு செஞ்சீங்க. இதனிடையில புதுக்கோட்டை போன்ற கிராமப்புற பகுதிகளில், புதுக்கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதிகளில் கிறிஸ்துமஸை எப்படி கொண்டாடுவாங்க? குறிப்பா அந்த பகுதிகளெல்லாம் அந்த மேலை நாட்டு முறையை தழுவாம உள்ளூர் முறைப்படி பல்வேறு கொண்டாட்டங்கள் அரங்கேற வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரியான ஏதாவது முக்கியமான நிகழ்வு இருக்கா? விக்னேஷ், புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையில ராசியமங்கலம், அதே போல வெள்ளாகுளம் உள்ளிட்ட மாவட்டத்தின் குக்கிராமங்களில் கூட தேவாலயங்கள் இருக்கு. அதாவது பழமை வாய்ந்த தேவாலயங்கள் இருக்கு. அந்த தேவாலயங்கள்ல வந்து பாரம்பரிய தமிழர்களின் முறைப்படி இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுவாங்க. அதனை கடந்து புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சி, மங்கனூர் உள்ளிட்ட கிராமங்களிலையும் பழமை வாய்ந்த தேவாலயங்கள் இருக்கு. அந்த தேவாலயங்கள்ல இந்த கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவாங்க. தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவாங்க. மிகவும் பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியா இருக்கும். அதே போல அதாவது வந்து தமிழர்கள் பண்டிகையோடு இணைந்து இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கிராமங்களில் உள்ள தேவாலயங்களில் கொண்டாடுவாங்க. இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடத்துல வந்து மக்களின் கூட்டம் வந்து அதிகரிக்க தொடங்கியிருக்கு. கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்துமஸ் விழாவை வந்து கிறிஸ்து பிறப்பை வரவேற்பதற்காக ஆயத்தமான மனநிலை தயாரா இருக்காங்க. ஏற்கனவே குடில்கள் அமைக்கப்பட்டு இயேசு குழந்தை வடிவத்தில் ஒரு பொறிக்கப்பட்ட அந்த குடில்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதனை காணவும் மக்கள் அதிக அளவில் ஆர்வமாக இங்க வர தொடங்கி இருக்காங்க. இப்ப கூட இங்க ஒருத்தர் வந்திருக்காரு. இப்போ இந்த நகரத்துல இப்ப பெரிய பெரிய விழா கொண்டாடுறீங்களா? கிராமங்கள்ல உள்ள சர்ச்சுகள்ல தேவாலயங்கள் என்ன மாதிரி விழா கொண்டாடுவீங்க? சேம் தான், கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். என்ன ஒரு சின்ன விஷயம்னா, கிராமத்துல இருக்கும்போது எப்படி சொல்றது, அதை வந்து இப்ப இங்க 12 3 மணி வரைக்கும் நடக்கும். கிராமத்துல அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா இத காட்டுல இன்னும் சிறப்பா இருக்கும். பல முறையா கொண்டாடுவாங்க. இப்ப கிறிஸ்துவர்களை கடந்து இந்துவா நீங்க வந்திருக்கீங்க. உங்களை போல இந்துக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, இஸ்லாமியர்கள் வந்திருக்காங்க. இப்போ ஒரு சமத்துவ விழாவா கொண்டாட ஆயத்தமா இருக்கீங்களா? தீபாவளி வந்து எல்லா மதத்துக்கும் கொண்டாடுற மாதிரி இது ஒரு நல்ல ஒரு பண்டிகை தான். இப்ப பசங்கள் எல்லாம் நம்ம வந்து ஒரு பண்டிகையை மட்டும் கொண்டாடக்கூடாது, எல்லா விதமான பண்டிகையும் கொண்டாடணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டே இருக்கிறோம். நேரா கூட்டு வந்து காமிச்சாதான் அவங்களுக்கு இது எப்படி நடக்குது என்னங்கிற ஒரு ஆசையா ஆர்வங்கிறது தோணுங்கிறதுக்காக தான் நாங்க சொன்னதை கேட்டிருப்பீங்க. இப்ப கிறிஸ்தவர்களை கடந்து ஜாதி மத பாகுபாடுகள் கடந்து கிறிஸ்துவர்கள் வந்திருக்காங்க, இந்துக்கள் வந்திருக்காங்க, அதே போல இஸ்லாமியர்கள் வந்திருக்காங்க. தங்கள் குழந்தைகள் அழைத்து வந்திருக்காங்க. இந்த கிறிஸ்துவ பிறப்பு பெருவிழாவை காண்பதற்காக புதுக்கோட்டை நகரத்தின் பெரும்பாலான மக்கள் இங்க வருகை தந்திருப்பது ஒரு மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டு அமைஞ்சிருக்கு. நிச்சயமா முத்துப்பழம்பதி, நீங்க புதுக்கோட்டை பகுதிகளில் கிறிஸ்துமஸுக்கு ஜல்லிக்கட்டு நடத்துவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. அதோட தொடர்பு படுத்தி கிறிஸ்துமஸ் பண்டிகையோட ஒரு நிகழ்வையும் இங்க குறிப்பிட விரும்புறேன். யூத நாட்டுல பெத்லஹேம்ல தங்குவதற்கு இடமில்லாமல் இயேசு கிறிஸ்து மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். அந்த எளிமையான இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு தான் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையோட ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படிங்கிறதும் இங்க குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம்.